இறங்கு. யார் இப்படி வழியை மறிச்சு இந்த மாதிரிலாம் பண்ணிருப்பா? சஞ்சய், சஞ்சய் பாரு. வந்துடுறா. சபாபதி தான் உங்களை கொல்ல சொல்லி எங்களை அமிச்சா. சபாபதியா? ஆமா. ரத்தம் வருது. கொஞ்சம் அந்த சபாபதியோட வேலை தான் வித்யா. அவனை நீ ஜெயிலுக்கு அனுப்புனால அதான் ஆளை வச்சு நம்மளை கொல்ல பார்க்கறேன். அவனை நான் சும்மா விட மாட்டேன். சஞ்சய், வித்யா நீ பைக்ல ஏறு. சஞ்சய் இப்ப எதுவும் பிரச்சனை பண்ண வேண்டாம் சஞ்சய். முதல்ல வீட்டுக்கு போலாம். சொல்றேன்ல நீ வண்டியில ஏறு. அவனை விடக்கூடாது. இது ஒரு சின்ன பிரச்சனை தான் சித்தப்பா. ஜாமீன் கிடைச்சிருச்சு. நான் பாத்துக்கிறேன் சித்தப்பா. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. இது வரைக்கும் நம்மளை எதிர்த்து எவனும் வாழ்ந்தது கிடையாது. இவனுங்களை மட்டும் விட்டுருவோமா என்ன? இந்நேரம் அவங்க 2 பேர் கதையும் முடிஞ்சிருக்கும் சித்தப்பா. எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்டாட்டியை கொல்ல ஆள் அனுப்பியிருப்பேன். சஞ்சய், சஞ்சய் சஞ்சய் வேண்டாம் சஞ்சய். நிறுத்துங்க. மனுடைய கீழே இருக்கேன் மோல. சார் இவன் கீழே இருக்கீங்க சார். சார் உங்களுக்கு ஒன்றும் ஆகல? எனக்கு ஒன்றும் இல்லை சார். சரியான நேரத்துக்கு நீங்க வந்துட்டீங்க. இல்லைன்னா அடிச்சா கொண்டிருப்பா சார். நிறுத்துங்க சார். உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா போலீஸ் முன்னாடியே அவரை கொல்லுவன்னு சொல்லுவீங்க? சார் அவங்க 2 பேரையும் ஆளை வச்சு கொல்ல பாத்திருக்கா. எப்போ சார்? இன்னைக்குதான். இப்ப இங்க வரதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சார்.
அவ கையை பாருங்க சார். இவன் அனுப்பின ஆளுங்க கத்தியால அறுத்துட்டாங்க சார் இவ கைய. என்ன சஞ்சய், என்கிட்ட மோத பயந்துகிட்டு நீயே உன் பொண்டாட்டி கைய கத்திய வச்சு கிழிச்சு விட்டு என் மேல பழி போடுறியா? என்னடா நீங்க தப்பு மேல தப்பு பண்றீங்க. அப்புறம் உங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்க வேண்டி வரும். சார் என்ன சார், அவன் ஆளை வச்சு எங்களை கொல்ல பார்த்தான்னு சொல்றோம், அத கேட்காம அவனுக்கு சப்போர்ட்டா பேசிட்டு இருக்கீங்க. நான் தான் ஆள் வச்சு கொல்ல வந்தேங்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு சொல்லு. சார் இவன் அனுப்பின ஆள் தான் சார் உண்மையை சொன்னான். எங்க அந்த ஆளு? அவன் தப்பிச்சு ஓடிட்டான் சார். தப்பிச்சு போயிட்டானா? அத வேற யாராவது பார்த்தாங்களா? இல்ல சார், நைட் டைம்ங்கிறதால அதை யாரும் கவனிக்கல. ஆனா நாங்க சொல்றது உண்மைதான் சார். சட்டத்தை பொறுத்த வரைக்கும் உண்மைன்னு வாயில சொன்னா அது போதாது சார். அதுக்கு ஆதாரம் வேணும். இதோ இவரு உங்களால இவரு உயிருக்கு ஆபத்துன்னு எங்க டிபார்ட்மெண்ட்ல பாதுகாப்பு கேட்டிருந்தாரு. அதுக்கு முதல்ல நாங்க ஒத்துக்கல. ஆனா இப்ப நீங்க செஞ்சதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். இனி அவரோட ரெக்வெஸ்ட எங்களால ரிஜெக்ட் பண்ண முடியாது. இவருக்கு நானே கூட இருந்து பாதுகாப்பு கொடுக்க போறேன். இந்த அக்யூஸ்டுக்கு நீங்க பாதுகாப்பு கொடுக்குறீங்களா? நல்லா இருக்கு சார் உங்க சட்டம். ஆதாரம் ஸ்ட்ராங்கா இருக்குமா? மறுபடியும் நீங்க இவரை ஏதாவது செய்யணும்னு நினைச்சா உங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளிடுவேன். பார்த்து நடந்துக்கங்க. ஒழுங்கா போங்க இங்க இருந்து. ஹலோ, சொல்லுங்க சார். என்னையே ஜெயிலுக்கு அனுப்புறல நீ? இது வெறும் சாம்பிள் தான். இனி நான் உங்க 2 பேருக்கு கொடுக்கிற டார்ச்சர் வேற மாதிரி இருக்கும். அத தாங்க முடியாம நீங்க 2 பேரும் என் காலை பிடிச்சு கதற போறீங்க. வித்யா, நீ கரண்ட் மேல கைய வச்சுட்ட. இனி அப்படியே சாக்க அடிச்சுக்கிட்டே இருக்கும். என்ன ரெடியாரு? யாருக்கு ஷாக் அடிக்கும் போக போக தெரியும்டா. என்ன மீறி நீ என் பொண்டாட்டியை நெருங்கவே முடியாது. அப்படியா? பார்க்கலாமா? பார்க்கலாம்டா. சரி 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 சரி, பார்த்துருவோம். போங்க போங்க போங்க. என்ன ஆக போறீங்கன்னு மட்டும் பாருங்க. காலையில கோவிலுக்கு போன என் பொண்ணு இப்போ வரைக்கும் வீடு வந்து சேரலையா? உன் பையன் தான் என் பொண்ணை ஏதோ பண்ணிட்டான். மாணிக்கம், கொஞ்சம் பொறுமையா இரு. வித்யாக்கெல்லாம் ஒன்னும் ஆயிருக்காது. அவங்க வந்துருவாங்க, என்ன நம்பு. எப்படி நம்ப சொல்ற? எப்படி நம்ப சொல்ற? இத்தனை நாள என் பொண்ணு மனசு மாறுவான்னு நீங்க 2 பேரும் எதோ செஞ்சு பாத்தீங்க. எதுவும் நடக்கலன்னு உடனே உன் பையன் கோபத்துல என் பொண்ணை ஏதோ பண்ணிட்டான்டா. மாணிக்கா, என்ன பேசுற நீ? வித்யா வந்து சஞ்சயோட பொண்டாட்டி. அவன் மேல அவன் உசிரியே வச்சிருக்கான். அது இந்த ஊருக்கே தெரியும். அந்த மாதிரி அவன் செய்வானா? கோவத்துல நீ எதை வேணாலும் பேசாதப்பா. அப்ப என் பொண்ணு எங்க? கோவில் அந்த பையன் தகராறு பண்ணத இந்த ஊர்க்காரங்களே பாத்துருக்காங்க. அதனாலதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. இங்க பாரா சந்திரமுகா, என் பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுனா அப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. வந்துட்டாங்களே, வந்துட்டாங்க பாத்தியா? வித்யா வித்யா வித்யா, என்னாச்சுமா? இவ்வளவு நேரமா எங்கம்மா போன? வித்யா, என்னம்மா கையில காயம்? எல்லாம் இவன் பார்த்த வேலையாதான் இருக்கும். டேய் டேய், என் பொண்ணு என்னடா பண்ண? என்ன பண்ண? மாமா, நான் சொல்றத நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம். நீங்க 2 பேரும் இங்க வந்ததுல இருந்து எங்க நிம்மதியா போச்சுடா. ஊர்க்காரங்க இத்தனை பேர் இருக்கீங்களே, இதுக்கு ஒரு முடிவு கட்ட மாட்டீங்களா? இப்ப பாருங்க, என் பொண்ணு கையை கிழிச்சு கூட்டிட்டு வந்திருக்கா. நான் அப்பவே சொன்னல. அப்பா, நீங்க என்ன லூசா? என்ன நடந்துச்சுன்னே தெரியாம குதிக்காதீங்க.
வித்யா என்னம்மா நீ அப்பா எப்படி பேசிட்ட? அப்பா சஞ்சய் மேல எந்த தப்பும் இல்லப்பா. அவன் தான் என் உயிரை காப்பாத்துனா. என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, அந்த சபாபதி ஆளுங்களை வச்சு என்னை கொல்றதுக்கு பிளான் பண்ணிட்டான். கோவில்ல இருந்து வர வழியிலே வழியை மறைச்சிட்டாங்க. ஐயோக்கிய பய, அவனுக்கு இவ்வளவு திமிர ஆயிடுச்சா? அவன மாமா கொஞ்சம் இருங்க, நான் அவனை பார்த்துட்டு தான் வரேன். இனி அவன் நம்ம வழியில குறுக்க வரமாட்டான். மாணிக்கம் பாத்துக்கடா, இப்போவாது என் பையனை பத்தி புரிஞ்சுக்க. அவனால நல்லது நடக்குமே தவிர எந்த கெட்டதும் பண்ண மாட்டான். இந்த தலைவலியில நமக்கு தேவையாமா? இல்லப்பா, என்ன நடந்தாலும் சரி, நான் இந்த விஷயத்துல விட்டு கொடுக்கறதாவே இல்ல. அவனுக்கு தோல்வி பயம் வந்துருச்சுப்பா, அதான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். ரொம்ப நன்றி. பொண்டாட்டியை காப்பாற்ற வேண்டியது ஒரு புருஷனோட கடமை. எதுக்கு நன்றி எல்லாம் சொல்லிக்கிட்டு என்ன மாமா? அதான் நான் வேணான்னு முடிவு பண்ணிட்டீங்க. நான் கட்ட தலையை கட்டி கொடு. சஞ்சய் எந்த தப்பும் செய்யலங்கய்யா, அவர் அப்படிப்பட்ட ஆளே இல்ல. எல்லாத்தையும் சேர்த்து கனெக்ட் பண்ணி பார்த்தா வித்யாவுக்கு என் மேல இருக்கிற லவ் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனா அவ எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியா நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல. உன் இடத்துல யார் இருந்திருந்தாலும் நான் உதவி பண்ணிருப்பேன்னு பேசுறாளே. மனசுக்குள்ள காதலை வச்சுக்கிட்டு அதை ஒரு ஸ்கிரீனை போட்டு மறைச்சு வச்சிருக்கா. அதை தாண்டிட்டா அப்புறம் எல்லாமே ஈஸி தான். ஆனா எப்படி தாண்டி போறது? நான் வேணும்னா ஐடியா சொல்லவா? நீ கொடுக்குற ஐடியா ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகிற மாதிரியே தெரியல. இது எங்க அப்பாவே எவ்வளவோ பரவாயில்ல. ஏய், என் அனுபவம் உங்க அப்பா வயசுடா. அத நம்பிக்கிட்டு இருந்தா கடைசி வரைக்கும் வாயில வேப்பங்குச்சிய வச்சுக்கிட்டு புலம்பிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நான் சொல்றத நீ செஞ்சேன்னு வையே, அப்புறம் உன் பொண்டாட்டி உன் வேட்டிய புடிச்சுக்கிட்டு அத்தான் அத்தான்னு ஆசையா கூப்பிட்டுக்கிட்டு உன் கூடவே வருவா. யாரு அவ? ஆமா, என்ன அத்தான் அத்தான்னு கூப்பிட்டுட்டு கூடவே வருவா? ஆமாடா. பாட்டி, காலங்காத்தால பைத்தறிச்சல கலப்பாம பேசாம அப்படியே ஓடி போயிரு. அதுக்கு மேல உன் விருப்பம். பாட்டி இரு. நீ எவ்வளவோ ஐடியா கொடுத்துட்ட, ஆனா இது வரைக்கும் ஒண்ணுமே ஒர்க் அவுட் ஆகல. கடைசியா ஒரு வாட்டி கொடு, அப்புறம் பாப்போம் எப்படி இருக்குன்னு. சொல்லு, என்ன ஐடியா? உன் பொண்டாட்டிக்கு மை வச்சிருவான். ஏதாவது சொல்லிட்டு போறேன். அவகிட்ட ஆல்ரெடி நிறைய மை இருக்கு. நான் இப்ப மை மட்டும் வாங்கி கொடுத்தா அப்படியே வாங்கிடுவாளா என்ன? பெருசா ஐடியா கொடுக்குறாங்களா, மை வைக்கிறாங்களா? மை இதுக்கு தாண்டா உன் பொண்டாட்டி உன் தலைமையில ஏறி உட்காந்து டான்ஸ் ஆடுறா. என்ன? டேய், நான் சொல்றது அந்த மை இல்ல, மந்திர மை. மந்திர மையா? ஆமா, இந்த மைய மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டோன்னு வெய்யே, அப்புறம் அத்தான் அத்தான் அப்படியே என் வேடியை பிடிச்சு பின்னாடியே ஓடிடுவான்னு சொல்ற அதானே? ஏய், இந்த ஊர்ல எத்தனை பேர் சேர்ந்திருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? எத்தனை பேரு? இந்த பக்கத்து தெரு சுப்பையா இருக்கானே, அவனுக்கு அவன் பொண்டாட்டிய பார்த்தாலே பிடிக்காது. ஆனா இப்போ பொண்டாட்டி இல்லன்னா உலகமே இல்லன்னு சுத்துறான். அது எப்படி? எப்படி? எல்லாம் அந்த மைதாண்டா. இந்த மாதிரி 100 சொல்ல முடியும் என்னால. பாடி, நிஜமாவே அத்தான் அத்தான் அவ சொல்லுவாளா? ஆமாண்டா, நிச்சயமா கூப்பிடுவா.
டேய் கண்ணா ஆ, எழுந்துருடா. ஆஹா. இன்னொரு தடவை சொல்லு. அத்தான் ஆஹா. இன்னும் ஒரே ஒரு தடவை. ஆஹா. அத்தான். ம். என்ன வித்யா, நீயும் பாட்டி குரல்லையே பேசுற. நான் என் குரல்ல தான் பேசுறேன். ம். ம். ஏ கேள்வி, உனக்கு கொஞ்சமாவது இங்கேதான் இருக்கா? ஆ? எவ்வளவு முக்கியமான சீன் போயிட்டு இருக்கு, இப்படி பாதியில வந்து கதவை தட்டிட்டியே. டேய் அது கனவுடா. எது கனவா? ம். அடா ஆமா. சரி, கனவுலயாவது இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடக்குதே. அத கூட நீ முழுசா காண விட மாட்டல. டேய் நான் சொல்றத நீ செஞ்சா அது நிஜத்திலேயே நடக்கும்டா. சரி கிளம்பு போலாம். சரி, அந்த மை எவ்வளவு விலையா இருந்தாலும் பரவாயில்ல, உடனே வாங்குறோம் வைக்கிறோம். அந்த மைய உடனே எல்லாம் கிடைக்காதுடா. அப்புறம் அதுக்கு 3 விஷயம் வேணும். என்ன விஷயம்? முதல்ல உன் பொண்டாட்டியோட தலைமுடி. ஓகே நெக்ஸ்ட். அவகிட்ட இருந்து ஏதாவது ஒரு துணி ஒண்ணு வேணும். நெக்ஸ்ட். அப்புறம் அவ காலடி மண்ணு வேணும். காலடி மண்ணா? ஓகே. ஆமா, இதெல்லாம் எதுக்கு? இத வச்சுதான்டா அந்த மந்திரவாதி மையே செய்வான். ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈஸியா எடுத்துருவோம். எடுத்துட்டு சொல்லு, ரெடி பண்ணிடுவோம். ஓகே. பாட்டி ஸ்டாப். என்னடா அது என் பொண்டாட்டி என்ன என்னன்னு சொல்லி கூப்பிடுவா? அத்தா. ஐயோ, இன்னொரு தடவை சொல்லு. அத்தா. ஐயோ பாவம், இப்படி ஆக்கி வச்சிருக்காளே. ஏய் வித்யா, நீ ரொம்ப மோசமடி. எனக்கே மை வைக்க போறீங்களா மைய? சஞ்சய் உனக்கு இருக்குடா. இதான் நல்ல சான்ஸ். அவ தலை சீவிட்டு போனதும் அந்த முடியை எடுத்துட வேண்டியதுதான். என்னது இது? இங்கதானே உட்காந்து தலை சீவனா? ஒரு முடிய கூட காணோம்.